ஜனநாயகன் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. பல இன்னல்களுக்கு அப்புறம், பல இடையூறுகளுக்கு அப்புறம். ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், இல்லாட்டா முதலமைச்சர் விஜய்னு வரும்னு சொன்னது நடந்திருக்கு. இன்று நான் படத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு அமைச்சர் விடுமுறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ முதல்வரே படத்துக்கு ரிவ்யூ தான் போட்டுட்டு இருந்தார் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது. சட்டவிரோத மது விற்பனை புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. பெற்றோர்கள் கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் சினிமாவை பார்த்து கண்ணீர் விட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினால் நிகழ்த்தப்படக்கூடிய மரணங்கள், அத்துமீறல்கள் கடந்த ஆட்சிகளில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்கிறது ரொம்ப நிதர்சனமான உண்மை. காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சர் கவனத்திலிருந்து மாறுபடுகிறாரா? திமுக திடீர்னு அப்படியே அந்த ஜாம்பி மாதிரி டக்குன்னு அப்படியே கண்ணு முழிச்சு அப்படியே நடந்து வரும். எப்போனா அது எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நின்னா குத்தம், நந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. வடக்கில் மாணவர்கள் கல்விக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. தெற்கில் தமிழகத்தில் மாணவர்கள் சினிமா டிக்கெட்டுக்காக கியூவில் வரிசையில் வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். திமுக காரங்களுக்கு இதுதான் வேலை. அவங்களுடைய மாமன்னன் படம் வந்திருந்ததுன்னா அதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஆக சிறந்த படத்தை பார்க்க சென்று விட்டார்கள் இங்கே இருக்க தமிழகத்து இளைஞர்கள், இனி தமிழகம் விழித்து கொள்ளும்னு பேசக்கூடிய அவர்கள், வார்த்தைகளிலும் மொழிகளிலும் விளையாடக்கூடியவர்கள், அவங்களுடைய நிதர்சனமான செயல் திட்டங்களோ செயல் வடிவங்களோ ஒன்றுமே இருக்காது. இப்போ என்ன தாவே காலம் இருக்கிறவங்களாம் என்ன மொழிப்போர் தியாகிகளா? திமுகவில் மொழிப்போர் தியாகி இருக்காங்களா? கிடையாது. மொழிப்போருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. அது எங்கேயோ நடந்தது, நீங்கள் போய் பேர் சுற்றிக்கினீங்க. எல்லா இஷ்யூலையும் திமுக பண்ணினது துணுண்டா இருக்கும், ஆனால் இவ்வளோ பெருசாக பேசுவாங்க. சுத்தமாக ஜனநாயகத்தை தமிழகத்திலிருந்து அப்படியே அழிச்சு அப்பழுக்கற்று தூக்கி போட்ட ஒரு கூட்டம் திமுக கூட்டம். ஆனால் அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களை இவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்தவர்கள் மாதிரி ஒரு சித்தரிப்பாங்க. பேசுறதெல்லாம் பாருங்களேன், அபத்தமாக இருக்கும். ஆக்சுவலான தற்குறிகள் திமுகவை சப்போர்ட் பண்ணுறவங்க தான். உங்கள் பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலாக வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்கள் லலிதால மட்டும்தான். வணக்கம் நேயர்களே, இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாடு கொண்ட டாக்டர் ராஜசேகர் நம்மிடையே இருக்கிறார்கள். பேசுவோம். வணக்கம். வணக்கம். ஜனநாயகன் ஒரு பெரிய இடைவெளிக்கு அப்புறம் இந்த படம் வந்திருக்கு. பல இன்னல்களுக்கு அப்புறம், பல இடையூறுகளுக்கு அப்புறம். என்ன இன்னல்கள், என்ன இடையூறு பார்த்தோமே நம்ம தான். ஒவ்வொரு இன்னல்களையும் ஒவ்வொரு இடையூறுகளையும் இந்த ரைட் ஃப்ரம் தி சென்சார் சர்டிஃபிகேஷன்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த படத்துக்கு எத்தனை தடைகள், எத்தனை மாதிரியான பேச்சுகள், அதுக்கப்புறம் பைரசி, நடுவில் அந்த படத்தை இணையதளத்தில் வெளியிட்டு இருந்தது, இந்த மாதிரி பல இன்னல்கள் இடையூறுகள் தாண்டி இன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் ரொம்ப ஆர்வமாக வெரி ஈகர் டு ஒரு சீஃப் மினிஸ்டர் நடித்த படத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம், படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிங்கன்னா தளபதி விஜய்னு வரும், இல்லாட்டா முதலமைச்சர் விஜய்னு வரும்னு சொன்னது நடந்திருக்கு. இப்போ முதலமைச்சர் விஜய்னு வரும், நாங்கள் போய் படம் பார்க்க போகிறோம். அது ரீஒர்க்லாம் பண்ணியிருக்காங்களோ? அது சில இடத்துல இந்த சென்சார் கட் பண்ண இடத்த ரீஃபில் பண்ணுறது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன், அந்த கண்டினியூட்டிலாம் போயிருக்கோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் மேட்சப் பண்ணுறதுக்காக இல்லை அது பண்ணியிருக்கிறதா தளபதி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ இல்லை முதலமைச்சர் அப்படின்னு போட்டிருக்கேன்னு சொன்னீங்களா? அது படத்தில் ரீஒர்க் இல்லைல்ல, அது அந்த கார்டு தானே, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைல்ல. நீங்கள் முன்னாடி நினச்சிருந்த அந்த மோஸ்ட் அவைட்டட் ஒரு பார்ட் அப்படி ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா யாராக இருந்தாலுமே இந்த சினிமா உலகத்துக்காக நிறைய அந்த மனுஷன் கொடுத்துருக்கார். ஒரு பெரிய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியிருக்கார். அவர் மேலே ஒரு அதீத நம்பிக்கையும் அன்பும் இந்த மக்கள் அவர் மேலே வைத்திருக்காங்க. அப்படின்னும் பொழுது அவருடைய ஒரு ஃபேர்வெல் மூவின்னு அவர் அனௌன்ஸ் பண்ண ஒரு படத்தை இவ்வளோ தடை வரும் பொழுது எந்த ரசிகனுக்கும் இல்லை. இப்போ நான்லாம் பெரிய ஃபேன் அப்படின்லாம் இருந்ததில்லை. நல்ல படம்னா கண்டிப்பாக பார்ப்பேன். விஜய் படங்கள், அதிகமான படங்கள் பார்த்துருக்கோம். ஆனால் அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தடை போடும் பொழுது அது ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுதில்ல. இப்படி என்னடா இவ்வளோ பண்ணுறீங்க? அதுவும் அந்த மனுஷன் ஃபேர்வெல் மூவின்னு சொன்ன பிறகு ஒரு அதை லகுவாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இன்றைக்கி முன்னாடி இருந்த அரசியல்வாதிகள் அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாங்க. யார் பிரச்சனை பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா மாநிலத்தில் சென்சார் போர்டுடைய அதிகாரம் இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இல்லை. ஒரு ப்ரொடியூசர் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஹவுஸ் இருக்கக்கூடிய ஆட்களுடைய ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ்
சென்சார் போர்டில் இருக்கவங்க மேலேயும் விழும். அதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, பார்த்து தான் இருக்கிறோம். நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த மாநில அரசாங்கத்துடைய பாடியாக சென்ட்ரல் இந்த சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் சர்டிஃபிகேஷன் போர்டு வந்து மாநில அரசாங்கத்தோட பாடியான்னு கேட்குறது ஒரு நியாயமான கேள்வி தான். ஆனால் அன்னைக்கு இருந்த அரசியல்வாதிகளுடைய கையீடுகள் இல்லாமல், அவங்களுடைய கையாடல்கள் இல்லாமல் இது இவ்வளோ டிலே ஆகிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. சென்சார் போர்டு சர்டிஃபை பண்ணுறது மத்திய அரசனுடைய இப்போ நீங்கள் இந்த வழக்கிலேயே இது தொடர்பாக போடப்பட்ட வழக்கிலேயே அதில் இருக்கக்கூடியவர் தான் அவர் குவரி வச்சுருந்தார். அந்த குவரிக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் கட் பண்ண வேண்டியது, அதுக்கப்புறம் நிவர்த்தி பண்ண வேண்டியிருக்கு. இங்கே சில அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க, அதை கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. முதல் ஆரம்பத்தில் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. ஸோ இதில் எங்கே சிக்கல் உருவாச்சு, எங்கே யார் மறைமுகமாக ஹேண்டில் பண்ணாங்க அல்லது மறைமுகமாக அதில் கை வச்சாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நீங்கள் இந்த மாதிரியான ரொம்ப நேம் த பர்சன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நேமிங் த பர்சன் அதை யாரை பார்த்து அந்த கேள்வியை கேட்கணும்னா படக்குழுவினர்களை பார்த்து கேட்கறது நான் அப்படி ரொம்ப சாதாரண இல்லை. நான் வந்து பின் பாயிண்ட் பண்ணி சொல்ல, நான் வந்து ஒரு அரசியல் ஆய்வாளரா அரசியலை பார்க்கக்கூடிய ஒரு நபரா இருந்து நீங்கள் ஒரு அக்விசிஷன் வைக்கிறீங்க அந்த இடத்துல, அப்போ அது யாருங்கிறது ஒரு எல்லாருமே மத்தியில் இருந்தவங்க, மாநிலத்தில் இருந்தவங்க, இங்கே பெரிய பவர் ஹவுஸாக, இங்கே பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸாக இருந்தவங்கலேருந்து எல்லாருமே தான், எல்லாரையும் தான் சொல்கிறேன் நான். ஸோ இவங்களுக்கு தெரியாமல், இவங்களுடைய தலையீடு இல்லாமல் இது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது. ஜனநாயகன் எப்படி இருக்கிறது? புரியல கேள்வி. ஜனநாயகன் படம் வந்துருச்சு, ஜனநாயகம் எப்படி இருக்கிறது? தமிழ்நாட்டில் கேட்குறீங்களா, இந்தியா அளவில் கேட்குறீங்களா, உலக அளவில் கேட்குறீங்களா? நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து இங்கே கான்டெக்ட் தான் பேசுகிறோம். இல்லை, தமிழ்நாட்டில் ஜனநாயகம் இன்னும் உயிர்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது இந்த தேர்தல் காட்டியிருக்கு. இந்த தேர்தலோடைய ரிசல்ட் வந்து ஜனநாயகம் இந்த தமிழகத்தில் இன்னும் உயிர்ப்பாக தான் இருக்குது. நம்ம நினச்ச அளவுக்கு வந்து மக்கள் வந்து அரசியலிருந்து விலகி போயிடலை, மக்கள் ஜனநாயகத்திலிருந்து விலகி போயிடலை அப்படிங்கிறத இந்த தேர்தல் காட்டியிருக்கு. அதுக்கப்புறம் வரக்கூடிய விஷயங்களும் நல்லா தான் இருக்குது. இந்த புது ஆட்சி வந்ததுலேருந்து அவங்களுடைய ஹர்டில்ஸு, அவங்களுடைய பேர்டன்ஸு அதெல்லாம் தாண்டி அவங்க செல்லக்கூடிய தூரம் வந்து ரொம்ப ரொம்ப தூரம் இருக்கு இல்லையா? ஜனநாயகன் படத்தை பார்த்து அந்த தியேட்டருக்குள்ள உட்கார்ந்திருந்த அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே இந்த கண்ணீர் விட்டு அந்த படத்தை வந்து ரொம்ப ஆர்ப்பரித்து பார்த்திருக்கிறார்கள். சட்டவிரோத அந்த பதிவை நான் அப்படி படிக்கிறேன். சட்டவிரோத மது விற்பனை புகாரில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட இளைஞர் உயிரிழந்திருக்கிறாரு. அவர்களுடைய தாயார், அவர் பேர் அருணாச்சலம், அவர்களுடைய பெற்றோர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். அமைச்சர்கள் சினிமாவை பார்த்து கண்ணீர் விட்டு கதறி கொண்டிருக்கிறார்கள். இந்த நியூஸ் வந்து எனக்கு தெரியல. இது திமுகவுடைய ஐடி விங்லேயும் கனிமொழி அவர்களும் போட்டிருக்கிறாங்க. இந்த நியூஸ் எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் அதுக்கான கமெண்ட் பண்ணியிருக்கலாம். சில விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ கூட ரீசெண்டாக அந்த ஜெயிலில் ஒருத்தர் வந்து ஒரு இளைஞர் வந்து இறந்திருந்தார். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிச்சயமாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயந்தான். இப்போ அமைச்சர்களாக இருக்கிறாங்கங்கிறதுனால அவங்க படம் பார்த்துருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களாங்கிறது எனக்கு புரியல. என்னுடைய கேள்வி இல்லை, திமுகவினர் கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம பதில் சொல்லலாம். திமுக தான் கேட்டோம். அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பதில். திமுக ஐடி விங் இந்த கேள்வி வச்சிருக்கு, கனிமொழி மேடம் இந்த கேள்வி வச்சிருக்காங்க. நான் அதுதான் அப்போ வந்து முதல்வரே வந்து படத்துக்கு ரிவ்யூ தான் போட்டுட்டு இருந்தார் அவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது. எப்போ மக்கள் போராட்டத்தில் இருக்கும் பொழுது, தூய்மை பணியாளர்கள்லாம் போராட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள அடித்து இங்கேருந்து தூக்கிட்டு போய், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணிட்டு அவங்களுக்கு இங்கேருந்து குண்டுகட்டாக பஸ்ஸில் ஏற்றி கொண்டு போய் கிளாம்பாக்கத்தை தாண்டி இறக்கி விட்டுட்டு, அப்போ வந்து இருந்த முதல்வர் வந்து படத்துக்கு ரிவ்யூ சொல்லிட்டு இருந்தார். இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு, ஐ திங்க் ரஜினிகாந்தோடைய படம்னு நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு படம் உதயநிதியோட படம். இந்த 2 படத்துக்கும் வந்து ரிவ்யூ சொன்ன 2 நாளுமே 2 மிகப்பெரிய போராட்டங்கள் சென்னையில். ஒரு அமைச்சர் 3 மணி நேரம் நான் வந்து விடுமுறை எடுத்துக்கிறேன் படத்துக்காக, இன்று வந்து நான் படத்துக்கு போகிறேன், எனக்கு ஒரு அமைச்சர் வந்து விடுமுறை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? இன்னைக்கு சட்டமன்றம் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. பட் ஒரு அமைச்சர் படம் பார்க்க கூடாதுங்கிறது வந்து உங்களுடைய கருத்தான்னு நான் கேட்குறேன். நான் கேள்வி அப்படி வைக்கிறேன், மீண்டும் என்னுடைய கேள்வியை சரியாக வைக்கிறேன். வந்திருக்கக்கூடிய விமர்சனத்தை நான் கேள்வி வைக்கிறேன். ஒரு அமைச்சர் 3 மணி நேரம் நான் விடுமுறை எடுத்துக்கொள்கிறேன்,
போய் படம் பார்க்கறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்வதை எப்படி புரிந்து கொள்வது? எல்லாரும் 24 மணி நேரம் அவங்களுடைய பணிகளே செய்துட்டு இருந்தாலும் அப்பப்போ அந்த மாதிரி படத்துக்கும் போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க படம் பார்த்ததே இல்லையா, இல்லை படம் பார்க்கவே மாட்டாங்களா? படம் பார்க்கறதுக்கு யாரும் எந்த குற்றச்சாட்டுமோ எதுவும் சொல்லலை சார். 3 மணி நேரம் நான் படம் பார்க்கறதுக்காக நான் ஒரு 3 மணி நேரம் விடுப்பு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது எப்படி புரிந்து கொள்வது என்பது உள்ளளவே தெரியல. அதை தான் கேட்குறேன். அதை அப்படியே தான் எடுத்துக்கணும். சரி, அவர் படம் பார்க்க கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு படம் பார்க்குறாருன்னு எடுத்துக்க வேண்டியதுதான். 24 hours நாங்கள் ரவுண்ட் த கிளாக் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன். அமைச்சர் அருண்ராஜ் அவர்கள் சொல்கிறார்கள். நம்ம இல்லை நீங்கள் லீவ் எடுத்துட்டீங்க, ஒரு அமைச்சர் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார், ஆஃப் டே லீவ் எடுத்திருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. 3 மணி நேரம் 3 மணி நேரம் விடுமுறை எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதுவும் எடுக்கலையா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம எப்போ வேணாலும் நம்ம மக்களுக்காக உழைச்சிட்டே தான் இருக்கணும், அதுதான் நம்முடைய யதார்த்தமான இயல்பம். ஒரு அமைச்சர் இப்படி சொல்கிறார். இன்னொரு அமைச்சர் 3 மணி நேரம் நம்ம லீவ் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். 5 வரலும் ஒரே மாதிரி இல்லைல்ல? 5 வரலும் ஒரே மாதிரி இல்லை. 5 பேரும் ஒரே மாதிரி இல்லை. 5 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் 24 மணி நேரமும் உழைக்கிறாரு, வேலை செய்கிறாரு. அவர் ஒரு 3 மணி நேரம் நான் படம் பார்த்துக்கிறேன்னு கேட்டதுலேயும் தப்பு இல்லை. நீங்கள் போய் படம் பார்க்கலான்னு கேட்கும்பொழுது, இல்லைங்க நான் உழைக்க வேண்டியது இன்னும் கூட இருக்குது, அதனால் நான் 24 மணி நேரமும் உழைக்கலான் இருக்கேன், அடுத்து 24 மணி நேரம் நான் உழைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுலையும் தப்பு இல்லை. டெக்னிக்கலி ரெண்டுமே கரெக்டும் கிடையாது, ரெண்டுமே தப்பும் கிடையாது. ரைட்? யாராலையும் 24 மணி நேரம் உழைக்க முடியாது, இல்லாமல் இருந்தால் நல்லா இல்லை. யாராலையும் 24 மணி நேரமும் உழைக்க முடியாது. 24 மணி நேரம் உழைக்கிறேன்னு சொல்கிற யாரும் 24 மணி நேரம் உழைச்சது கிடையாது. கரெக்டாக? எப்படி நீங்கள் தூங்கி தான் ஆகணும். அதுக்கு ஒரு 6 மணி நேரமோ 4 மணி நேரமோ நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். 8 மணி நேரத்தை விடுங்க, அது லக்ஸுரின்னு வச்சுக்கோங்க. பேசிக் நீட்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு 4 மணி நேரம், குடும்பத்துக்குன்னு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அது கட்டாயம். இதில் ஒருத்தர் படம் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னதை ஒரு அதை ஒரு இஷ்யூவாக்குறதுக்கான காரண காரியங்களை நான் கேள்வி வைக்கிறாங்க சார். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, சார் என்ன சார் ஒரு அமைச்சர் போய் 3 மணி நேரம் படம் பார்க்கறேன்னு ஒரு லீவு கேட்குறாரு, எப்படி எடுத்துக்கிறது தான் கேட்டார் லீவ்? அதுதான் அவர்கிட்ட தான் கேட்கணும். நானும் அதான் கேட்குறேன். அவர் யார்கிட்ட லீவ் கேட்டார்? எனக்கு புரியல. அவர் யார்கிட்ட சார் லீவ் கேட்டார்? இப்போ நீங்கள் யார்கிட்ட? அவர் சொன்னது சார், அவர் ஹி டெலிபரேட்லி டோல்டு, நான் ஒரு 3 மணி நேரம் லீவ் கேட்டிருக்கேன் அப்படின்னு. ப்ரெஸ்ஸில் செய்தியாளர் ஒரு வார்த்தைக்கு சொல்கிறது தானே சார். 3 மணி நேரம் எனக்கு லீவுங்க, நான் படம் பார்க்க போகிறேங்க அப்படின்னு ஒரு எந்துவாக சொல்கிறது, அதில் என்ன தவறு இருக்குது? இல்லை, அதை குற்றப்படுத்துகிற அளவுக்கு அதில் என்ன இருக்குது, என்ன முகாந்திரம் இருக்குதுன்னு கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் யார்கிட்டயே லீவ் லெட்டர் கொடுத்துட்டு லீவு கேட்பீங்க. ஒரு நாள் லீவு கொடுங்க. இல்லை படத்துக்கு கூட நிறைய கம்பெனிஸே லீவ் விட்டுருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். புது படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனி பாக்ஸ் புக் பண்ணி எனக்கு லீவ் கொடுப்பாங்க. அதெல்லாமும் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு ஆச்சரியமான இருந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இப்போ நீங்கள் ஒரு ஒர்க்கிங் டேயில் பீக் ஹவர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு டைமில் ஒரு அமைச்சர் ஒரு 3 மணி நேரம் தான் படம் பார்ப்பதற்காக செல்கிறேன் என்று சொல்கிறார் அப்படிங்கிறதா இந்த விமர்சன பார்வையாக வைக்கிறார். அமைச்சருக்கு பீக் ஹவரோ ஒர்க்கிங் டேவோ கிடையாதுல்ல. இப்போ சண்டே அவர் தானே அமைச்சர். நேச்சுரலி சண்டே நைட்டுனாலும் அவர் தானே அமைச்சர். நேச்சுரலி கரெக்டு. அப்போ அவர் படமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்குறேன். ஆமான்னு சொல்லிவிடுங்க சார், அவர் சொன்னது தப்பு சார்ன்னு சொல்லிடுறேன். ஆமாங்க, அவர் படம் பார்க்க கூடாதுங்க, அவர் 24 மணி நேரமும் பிக் பாஸ் மாதிரி நாங்க கேமரா வச்சு கண்காணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிடுங்க சார். ஓகே சார், அவர் சொன்னது தப்புங்க. நான் என்ன கேள்வி கேட்கறேன்னு ராஜ்ஷேகருக்கு நல்லா தெரியும்னு புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன பதில் சொல்றேன்னு இதுல அமைச்சர் படம் பார்க்க போறாரு அல்லது பார்த்துட்டாருங்கிறதுல இல்லை பிரச்சனை. எந்த நேரத்தில் எப்படி போகிறாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக கனிமொழி அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பதிவை நான் அப்படியே உங்ககிட்ட படித்து காமிக்கிறேன். அந்த பதிவுலாம் ஏன் நீங்கள் ஸ்டாலினுக்கு படித்து காட்டல, ஏன் கனிமொழி ஸ்டாலினுக்கு போடலைன்னு கேட்குறேன். பதில் நீங்கள் தானே சார் சொல்லணும். ஸ்டாலினுக்கு கனிமொழி ஏன் அந்த பதிவை போடலைங்கிறது அது அவங்க கிட்ட பேசும்போது அதுதான் பதில். உங்ககிட்ட சொல்லுங்க. இல்லை அதுதான் பதில். அப்போ நீங்கள் அவங்க காவல்துறைக்கு கொண்டாடுறது அவங்க அண்ணனுக்கு ஏன் அந்த பதிவை காட்டலை? அது காட்டலாம். காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய பிராக்கெட் வித்தின் பிராக்கெட்ல எப்படி போட்டிருக்காங்க, கொஸ்டின் மார்க்னு போட்டிருக்காங்க. காவல்துறைக்கு பொறுப்புன்னு போட்டு வித்தின் பிராக்கெட் கொஸ்டின் மார்க் போட்டு முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உட்பட பல அமைச்சர்களும் அதிகாரிகளும் திரைப்படம் பார்க்க விடுப்பில் சென்றுள்ளதால் இன்றைய நாள் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று உள்ளதா அப்படிங்கிறத சந்தேகம்தான். நாளை பணிக்கு திரும்பிய பின்னாவது காவல் மரணம் குறித்து வாய் திறப்பார்களா என்று பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி அவங்க போட்டிருக்காங்க. ஓகே,
இதுக்கான பதில் என்ன? அதுக்கு நான் ஏன் பதில் சொல்லணும்? அவங்க வந்து வாய்க்கு வந்தது பேசுவாங்க. அவங்களுக்கு வந்து திமுக வந்து திடீர்னு அப்படியே அந்த ஜாம்பி மாதிரி டக்குன்னு அப்படியே கண்ணு முழிச்சு அப்படியே நடந்து வரும். எப்போனா அது எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது நின்னா குத்தம், நந்தா குத்தம், உட்காந்தா குத்தம், எல்லாத்துக்கும் குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆக்கப்பூர்வமான அரசியல் பக்கம் அவங்க போகவே மாட்டாங்க. அவங்களுக்கு மக்களுடைய இதிலேருந்து ரொம்ப தூரத்தில் இருப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் கனிமொழி பேசியிருக்காங்க. அவங்க பேசுனதுக்கு அவங்ககிட்டே முதல்ல பதில் கேட்கணும். அவங்க பேசுனதுக்கு அவங்ககிட்டே பதில் கேட்கணும். தமிழகம் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் கொண்ட மாநிலமாக இருக்கிறது. நாங்கள் வந்தவுடன் முதல் கையெழுத்தாக அனைத்து டாஸ்மாக்கையும் மூடுவோன்னு அவங்க தான் பேசுனாங்க. அதுக்கு இது வரைக்கும் அந்த அம்மா பதில் சொன்னது கிடையாது. எத்தனையோ முறை மக்கள் கேட்டாங்க. எத்தனையோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் இப்போ மீடியாக்காரங்க அவங்ககிட்ட மைக்கை கிட்டி போய் ஈன்னு சிரிச்சுட்டு போயிட்டாங்க. அது அவ்வளோதானே அவங்களுடைய பதிவுக்கு அவங்க தர மரியாதை. நம்ம மட்டும் ஏன் நிறைய மரியாதை தரணும்னு கேட்குறேன். அவங்க பதிவுக்கு அவங்க கொடுக்குற மரியாதையே அவ்வளோதான். நம்ம ஏன் நிறைய கொடுக்கணும்னு கேட்குறேன். கடந்து போக வேண்டியதான் இவங்களுடைய பதிவுகள் அல்ல. எங்கே அந்த பாயிண்ட்டை வந்து தேவைப்படுகிறது? ஒரு பொறுப்பு வைக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த பொறுப்பிலிருந்து ஆல் ஆஃப் அ சடன் எல்லாமே விலகி நிற்கிதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்று செக்ரட்டரியேட்டில் யாருமே இல்லை, அமைச்சர்கள் இல்லை, அதிகாரிகள் இல்லை என்ற குற்றச்சாட்டு வந்து இப்போ அவங்க வைக்கிறாங்க. இப்போ நீங்களே தான் சொன்னீங்க அருண்ராஜ் இருக்கிறாரு, அவர் வந்து அவருடைய பணியில் இருக்கிறாரு. செக்ரட்டரியேட்டில் அவர் தான் சார் படம் பார்த்துட்டு வந்தார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செக்ரட்டரியேட்டில் வந்து அவங்க எல்லாரும் எல்லா நேரமும் இருக்கணுன்றது கிடையாதுங்கிறது உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது, அதிக அளவாக இந்த கவர்மெண்ட் வந்ததுலேருந்து தான் செக்ரட்டரியேட்டில் சிஎம் முதல் கொண்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்கங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க கிட்ட இந்த கேள்விகளை நம்ம கேட்கறதுக்கு துணிந்தது கூட கிடையாதுங்கிறதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயகத்துடைய வளர்ச்சி தாங்கிறதையும் நம்ம வந்து ஊற்று பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கேள்வி கூட எடுத்து வைக்க முடியாதுன்ற நிலமையில தான் இங்கே இருந்த ஊடகவியலாளர்களும் இருந்தாங்க, விமர்சகர்களும் இருந்தாங்க. இன்றைக்கி அது மாறி இருக்குது. இன்றைக்கி எல்லாரும் வந்து விமர்சனம் பண்ணலாம், எல்லாரும் கேள்வி கேட்கலாம். இவங்களை என்ன ஏன் இன்றைக்கி ஆஃபீஸ் வரலன்னு கூட கேட்குறாங்க. அமைச்சருக்கு ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குதா? எனக்கு தெரியல. அப்படின்னு அவர் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸ்னு ஏதாவது இருக்குதா? எனக்கு தெரியல. ஏன்னா கிடையாது, அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஒரு இஷ்யூவாக கிரியேட் பண்ணக்கூடிய சூழலில் இங்கே என்ன முகாந்திரம் இருக்குன்னு எனக்கு வந்து புலன்பட மாட்டேங்குது. ஒரு அமைச்சர் ஒரு படம் பார்க்க போகிறது வந்து இதில் எனக்கு எந்த தவறும் தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே சம்பவங்கள் நடக்கும் பொழுதும் பெரிய அளவில் எந்த பக்கத்தில் இருந்தும் விமர்சனங்கள் எழவும் இல்லை. நீங்களே மாமன்னன் படம் ஆகட்டும், நீங்களே குறிப்பிட்டீங்க ஆரம்பத்தில். அப்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு மக்கள் போராட்டம் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பதிவை போட்டார். இந்த மாதிரி வந்து ஒரு படத்துக்கு போயிட்டு வந்து போட்டார். என்ன கேள்வியை எதிர்க்கட்சி இருக்கக்கூடியவர்கள் எழுப்புகிறார்கள் அப்படின்னா, என்ன சார் ஒரே நேரத்தில் எல்லா அமைச்சர்களும் படத்துக்கு போயிட்டாங்க, ஒரே நேரத்தில் எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து போயிட்டாங்க அப்படின்னா யார் சார் நிர்வாகத்தை பார்ப்பாங்க? இதுதான் உங்கள் ஜனநாயகமா என்ற கேள்வியை எழுப்புகிறார். அதிகாரிகளும் படத்துக்கு போயிட்டாங்களா? தமிழ்நாட்டில் ஒரு அதிகாரியும் இன்னைக்கு வேலை செய்யலையோ? எல்லாரும் படத்துக்கு போயிருக்காங்களோ? எல்லாருக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துருக்காங்களா? எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நீங்கள் தான் சொல்லணும். இல்லை, நான் தான் உங்களை கேட்குறேன். அதிகாரிகளும் நீங்கள் தான் சேர்த்தீங்க. இல்லை, அவங்க சொல்கிறது தான் நான் உங்ககிட்ட கேள்வி. அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் ஒரு 35 பேர் அவங்க படத்துக்கு போனாங்கங்கிறதுனால வந்து என்ன பெரிய ப்ராப்ளம் வரப்போது இந்த 3 மணி நேரத்தில்ங்கிறது வந்து சீரியஸாக என்னால் உணர முடியல. ஆனால் அதிகாரிகள் அனைவரும் போயிட்டாங்க. இன்றைக்கி ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எல்லாம் மூடிட்டாங்க சார், போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் மூடிட்டாங்க. எல்லாரும் வந்து கிளம்பி படத்துக்கு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படத்துக்கு போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் ஆர்டர், எல்லாரும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்தே ஆகணும்னு. அந்த மாதிரி எதாவது இருந்தால் கொடுங்க. இது வந்து ஜனநாயகத்தின் விதிமீறல், இது வந்து மக்கள் விரோத ஆட்சின்னு நானே போராட்டம் பண்ணுறேன். இல்லை, எதிர்க்கட்சி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தானே பதில் சொல்லுங்க. சொல்லட்டும் சார், அவங்க சொல்லட்டும், கடந்து போயிட முடியாதுல்ல. கடந்து போய் தான் ஆகணும்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்களுடைய பதிவுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதையே இவ்வளோ தான். அப்புறம் ஏன் நம்ம அவங்களுடைய பதிவுக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்கணும்னு கேட்குறேன். கொடுக்க தேவையில்லை சார். மக்களுக்கு புரியும், மக்களுக்கு தெரியும். இதே கேள்வியை மக்கள்கிட்ட போய் நீட்டி கேட்டிங்கன்னா மக்கள் வந்து ஐயோ எவ்வளோ பெரிய தவறு, மாபாதக செயலை வந்து இந்த அரசாங்கம் பண்ணிடுச்சு, எதிர்கட்சியிலேருந்து அம்மையார் கனிமொழி வந்து மிகச்சிறந்த ஜனநாயக கேள்வியை எழுப்பிட்டாங்க அப்படின்னு மக்கள் ஒன்றும் பாராட்ட போகிறது கிடையாது. ஆஸ் சிம்பிள் அஸ் தட். காவல்துறை அழைத்து சென்று போய் விசாரணையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாக செய்திகள் வந்து, அந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரியல. முன்னாடி அது இல்லை, இது தொடரக்கூடிய விஷயமாக இருக்கிறதா என்கின்ற கேள்வி தான் இப்போ எழுந்திருக்கிறது. இப்போ அது வந்து விசாரணை இருக்குது என்ற அடிப்படையில் வைத்துக்கொண்டோமே, ஆனால் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறைக்கு பொறுப்பு வகிக்கக்கூடிய முதலமைச்சர் கவனத்திலிருந்து மாறுபடுகிறாரா என்ற கேள்வி எழுகிறது.
இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் வந்து நீங்கள் எந்த இன்சிடென்ட் பற்றி பேசுகிறீங்க அதை பற்றி நான் பேசலை. இன் ஜென்ரல் நான் கமெண்ட் நான் அதனால தான் அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்குள்ளே நான் போகல. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ அதை பற்றி தெரியலன்னு சொன்னதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க உங்களுக்கு தெரியும், நான் இப்போ தான் வந்தேன் இங்கே, அதனால் எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் அந்த மாற்றுத்திறனாளிகள் சபரிநாதன் அந்த இன்சிடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு கட்டுக்கதையை தான் கிளப்பினார்கள். என்னென்னு காவல்துறை வந்து லாக்அப் டெத் அப்படின்னு சொல்லி தான் பிரபலமாக பேசினாங்க. இட் இஸ் நாட் அ லாக்அப் டெத், ஜுடிஷியல் கஸ்டடியில் அங்கே இருந்தக்கூடிய கைதிகளுக்கு இடையில் இருந்த மோதல் தான் அப்படிங்கிறத வந்து அதுக்கப்புறம் ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறாங்க. அந்த கைதிகளையும் திரும்பவும் கைது பண்ணியிருக்கிறாங்க. இந்த வழக்குலையும் அவங்கள கைது பண்ணியிருக்காங்க. அதிகாரிகளையும் கைது பண்ணாங்க. அதிகாரிகள் அவங்களுடைய கண்காணிப்பில் இருந்ததுனால அதிகாரிகளையும் கைது பண்ணிருக்காங்க. அவங்களுடைய தலையீடு ஏதாவது இருக்காங்கிறது விசாரணையில் தெரிய வரும். இது வந்து ஒரு 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 கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ், அந்த ப்ரொசீடிங் படி நடக்குது. காவல்துறை மரணங்கள், காவல்துறையினால் நிகழ்த்தப்படக்கூடிய மரணங்கள், அத்துமீறல்கள் வந்து கடந்த ஆட்சிகளில் ரொம்ப அதிகமாக இருந்ததுங்கிறது வந்து ரொம்ப நிதர்சனமான உண்மை. அது இந்த ஆட்சிலையும் தொடருதுன்னா அது ரொம்ப பெரிய தப்பு. அது ரொம்ப பெரிய தப்பு. முதல்வருடைய கவனத்திற்கு அது கண்டிப்பாக அது நேரத்துக்கு போயிருக்கும். அதுக்கான ஆக்ஷன்ஸ் அண்ட் பிளானிங்ஸ் வந்து இதுக்கப்புறம் நடக்கும். ஏன்னா ஏற்கனவே இஃப் ஐம் ரைட் வந்து நிர்மல்குமார் அவர்கள் மினிஸ்டர் பேசும்பொழுது சொல்லியிருந்தார், சிறை காவலர்களும் கூட ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கான நிவாரணங்கள், அவங்களுக்கான சில நடவடிக்கைகள், நடைமுறை மாற்றங்கள்லாம் கூட எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அதெல்லாமும் நம்ம வந்து இந்த கவர்மெண்ட் வந்து அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அதிகாரிகளுடைய எல்லை மீறிய அதிகார துஷ்பிரயோகத்துக்கு முதல்வர் வந்து படம் பார்க்க போனது தான் காரணம்னு சுட்டி காட்டுவீங்களான்னு எனக்கு தெரியல, காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி காட்டலை, நீங்கள் சொல்லக்கூடியவர்களும் அந்த மாதிரி காட்டலைன்னு தான் நான் நினைக்கிறேன், எதிர்கட்சியினர்களும். ஏன்னா அது மாதிரி காட்ட முடியாது. எத்தனை ஸ்டேஷன்ஸ் இருக்குது, எவ்வளோ கண்காணிப்பு இருக்க முடியும்? ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் சிசிடிவி கேமராவை பொருத்தினதே இந்த அரசாங்கம் வந்து தான். அதெல்லாம் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான். எதுக்கு? வரக்கூடிய சிவிலியன்ஸை மரியாதையாக நடத்தணும், காவலர்கள் வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் தான். அதை மீறி இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா we have to go to the root cause and destroy that. நீட்டுக்காக மாணவர்கள் அந்த பிரச்சனையில் போராடிட்டு இருக்கிறாங்க. ஒரு பதிவு என்ன சொல்கிறது என்றால், வடக்கில் மாணவர்கள் கல்விக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க, தெற்கில் தமிழகத்தில் மாணவர்கள் வந்து சினிமா டிக்கெட்டுக்காக கியூவில் வரிசையில் வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற பதிவு வந்திருக்கு. எஸ்பெஷலி முதலமைச்சர் நேற்றைய இளைய தளபதி அவருடைய படத்துக்காக நின்றுட்டுருக்கிறாங்க. இந்த பதிவு மேலே உங்களுடைய பதில்? இந்த மாதிரி இவங்க 10,000 பேர் 10,000 விமர்சனங்கள் எழுதுவாங்க. இதான் முக்கியமான விமர்சனங்கள்னால் பதில் சொல்லலாம். நீட் தேர்வுக்காக மாணவர்கள் நீட்டு தேர்வுக்காக என்னென்னு போராட்டம் பண்ணுறாங்க, மாணவர்கள் என்னென்னு போராடுறாங்க? நீட் தேர்வு வந்து ரத்து செய்யணும் போராடுறாங்க, தப்பு. இங்கே இருக்க மாணவர்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீட் தேர்வு ரத்து செய்யணும் போராடல, அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரணும்னு போராடுறாங்க. கரெக்ட். தர்மேந்திர பிரதான் பதவி விலகுன்னு போராடுறாங்க. கரெக்ட். அதுக்கு பொறுப்பேற்க வைக்கணும், அவர்கள் வந்து பிரதமர் சொல்லணும்னு போராடுறாங்க. கரெக்ட். கரெக்டாக பேசுனீங்க. இப்போ இந்த நீட் தேர்வுக்காக மாணவர்கள் தான் டெல்லியில் போராடுறாங்களா? எல்லாரும். அதுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு இருக்கா? சிஜேபி இருக்கு, ஒரு அமைப்பு, சிஜேபி உள்ளிட்ட பலரும் போராடுறாங்க. ஒரு அமைப்பு தொடங்கிய போராட்டத்தில் பலர் கலந்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீட்டை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களா? அங்கே இருக்க மாணவர்கள், அங்கே இருக்கக்கூடிய அமைப்பினர்கள் நீட்டை ஏற்றுக்கிறாங்க. நிறைய கேள்விகள் இருக்கு. நீட்டை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையாங்கிறத கேள்வி ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன பதிலுக்கு தான் நான் வரல. அதில் ஏன் அப்படின்னா அந்த ஏற்றுக்கிறாங்க இல்லையான்னு சொன்னேன்னா, அதுலேயே பெருவாரியான மாணவர்கள் உட்கார்ந்து வச்சிருக்கக்கூடிய பிளக்கார்ட்ஸ் என்னென்னா கிராக் நீட், பேன் நீட் அப்படின்னு அந்த பதாகைகள் வச்சுருக்காங்க. அதற்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. நீங்கள் சொல்கிற அடிப்படையில் ஏற்றுக்கிட்டாங்கன்னு நீங்கள் சொல்கிற அடிப்படையில் தான் நானும் அந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறேன். நீட்டில் இருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு பொறுப்பு எடுத்து தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும், இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் அஜெண்டா. இந்த அஜெண்டாக்காக தான் ஒன்று கூடினாங்க. இதுதான் அப்படியே வளர்ந்துக்கிட்டே போச்சு, தடியடி வரைக்கும் போயிருக்கு, இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக? இதை ஒரு பக்கம் வச்சுருங்க. இப்போ இதுக்கும் இங்கே இருக்கவங்க படம் பார்க்க போனாங்க அப்படிங்கிறத நீங்கள் எந்த பிராக்கெட்டுக்குள்ளே எல்லாரையும் பொறுத்துறீங்க? தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எண்ணிக்கை என்ன, எத்தனை பேர் படம் பார்க்குறாங்க? இப்போ நீங்கள் எதுக்குள்ளே கோட் பண்ண பார்க்குறீங்க பாஸ்? டிஎம்கே இதை பண்ண முற்பட்டுச்சுன்னா என்னால் புரிஞ்சிக்க முடியும். அவங்களுடைய உளவியலே எப்படின்னா,
திமுகவின் சார்பு அரசியல் பேசக்கூடியவர்கள் அறிவார்ந்தவர்கள். அவர்களுக்கு எதிர்ப்பு நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க என்ன வேணால் பிராண்ட் பண்ணுவானுங்க, தற்கூரின்னுவாங்க, என்னென்னமோ பிராண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய புரிதல் வந்து அவ்வளோதான். ஆக்சுவலான தற்கூரிகள் வந்து திமுகவை சப்போர்ட் பண்ணுறவங்க தான். ஏன்னா எது நடந்தாலும் ஜனநாயகமே இல்லாத ஒரு கட்சி, எந்த விதத்துலையும் ஜனநாயகம் கிடையாது. ஒரு மன்னராட்சி முறையில் ஒரு டைனாஸ்டிக் பாலிட்டிக்ஸை, ஒரு நெப்போட்டிசத்தை அவ்வளோ ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்து குறுநில மன்னர்கள்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணி சுத்தமாக ஜனநாயகத்தை தமிழகத்திலேருந்து அப்படியே அழித்து அப்பழுக்கற்று தூக்கி போட்ட ஒரு கூட்டம் திமுக கூட்டம். ஆனால் அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களை வந்து இவர்கள் ஏதோ ஒரு மிகப்பெரிய அறிவார்ந்தவர்கள் மாதிரி ஒரு சித்தரிப்பாங்க. பேசுகிறதெல்லாம் பாருங்களேன் அபத்தமாக இருக்கும். இப்போ காவேரி இஷ்யூக்கும் திமுகக்கும் எவ்வளோ சம்மந்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், படித்தவங்களுக்கு தெரியும். இந்த காவேரி இஷ்யூவை, காவேரி மேலாண்மையை 1924 போட்ட ஆர்டரை 1974 வந்து இவங்க ரினியூவல் பண்ணாமல் அவங்கள 3 டேம் கட்ட விட்டீங்க கர்நாடகாவை. அதுக்கப்புறம் போய் 185 டிஎம்சிக்கு போய் கையெழுத்து போட்டீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. கோர்ட்டில் கேஸை வாபஸ் வாங்கினீங்க முதல்வராக கருணாநிதி இருக்கும் பொழுது. இந்த மாதிரியான துரோகங்கள் எல்லாம் அப்படியே வரலாற்று வந்து இந்த காலங்கள் வந்து அப்படியே கடந்து போனதில் இவங்க ஏதோ ஒரு பெரிய தியாகிகள் மாதிரியும், இவர்கள் தான் தேசத்துக்காக போராடினவர்கள் மாதிரியும் அவங்க பேசுகிறதெல்லாம் கூட நிறைய இடத்துல பார்க்கும்பொழுது ரொம்ப சில இடத்துல ரொம்ப நகைப்பாகவும் இருக்கும். இப்போ என்ன தாவே காலம் இருக்கிறவங்களாம் நான் மொழிப்போர் தியாகிகளா? திமுகவில் மொழிப்போர் தியாகி இருக்காங்களா? கிடையாது. மொழிப்போருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் கிடையாது. அது எங்கேயோ நடந்தது. நீங்கள் போய் பேர் சுற்றிக்கினீங்க. நீங்கள் போயிட்டு அவங்க பேரத்து நீங்கள் வந்து சில மாளிகைகளுக்கு, சில இடங்களுக்கு, தெருக்களுக்கு வந்து அந்த மொழிப்போர் தியாகிகளுடைய பேரை வச்சுட்டு இன்னமும் நீங்கள் தான் மொழிப்போரை கொண்டு வந்த மாதிரி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க. செம்மொழின்ற அந்தஸ்து யார் வாங்கி கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு, தமிழுக்கு? யார் சார் வாங்கி தந்தாங்க சொல்லுங்கள். அதுவும் திமுக தான் பிராண்ட் பண்ணிப்பாங்க. எந்த வகையில் அவங்க அதுக்காக உழைச்சாங்கன்னு கேளுங்க, தெரியாது. பொன்னதெல்லாம் ஃப்ராடு. இன்றைக்கி தமிழ் மொழி செம்மொழி தானே, செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு இருக்குது தானே. இந்த அந்தஸ்தை யார், எந்த அமைப்பு தமிழுக்கு கொடுத்தது? எந்த அமைப்பு கொடுத்தது சார்? இப்போ நம்ம ஒரு பொத்தாம் பொதுவாக உங்கள் ஃப்ராடு அவங்க இல்லை நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கேன், நீங்கள் பதில் சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் கேட்டுக்கிறேன். நம்ம அந்த மாதிரி பொதுப்படையான விஷயம் கடந்துட்டு போயிட்டோம் அப்படின்னா இது பொதுப்படையான விஷயம் இல்லை சார். ஒவ்வொரு விஷயத்துலையும் அவங்கள பிராண்ட் பண்ணிக்கிறாங்க. தவறான விதத்தில் மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு வேலையை செய்கிறதுமே அவங்க தான். அதுக்கு தான் உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மொழிப்போர் எடுத்தேன். அவங்க பேசக்கூடிய முக்கியமான விஷயங்கள்லாம் எடுப்போம். அதுக்கப்புறம் இந்தி திணிப்புக்கு வருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கு வாங்க, செம்மொழிக்கு வருவோம். செம்மொழிங்கிற அந்தஸ்து கொடுத்த அமைப்பு எதுன்னு கேளுங்க. இங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. அவன் யூனிசெஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இப்போ மகாபலிபுரம் போனீங்கன்னா இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சென்டர்னு போட்டிருப்பாங்க. இட் இஸ் பின் நேம்டு பை யூனிசெஃப். அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. செம்மொழின்னு அந்தஸ்து கொடுத்தது மத்திய அரசாங்கம் மன்மோகன் சிங் பீரியடில் 2004-06 அந்த டைமில். ஓகே, அப்படி 2006 அந்த 2004-06 டைமில் மன்மோகன் சிங் அரசாங்கம் வந்து தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து கொடுத்ததுக்கு 2009 இவங்க 2010 இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்துகிறாங்க. 2010 எதெல்லாம் இந்தியாவில் செம்மொழின்னு தெரியுமா? 2010 2008 தெலுங்கு செம்மொழி, கன்னடம் செம்மொழி, மலையாளம் 2009 செம்மொழி. ஆனால் அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு தமிழுக்கு மட்டும்தான் சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருக்குறாங்கன்ற மாதிரி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைச்சு 2010 ஒரு மாநாடு நடத்துறீங்க. ஆந்திராக்காரங்க நடத்துகிறாங்களா? கர்நாடகாக்காரங்க நடத்துகிறாங்களா? கேரளாக்காரங்க நடத்துனாங்களா? மராத்தி, பெங்காலி, ஹிந்தியை விட்டுருங்க, சமஸ்கிருதம், இவங்க எல்லாமே செம்மொழின்னு அந்தஸ்து வாங்கியிருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 11 லாங்குவேஜுக்கு இந்தியாவில் செம்மொழி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக 2024 வரைக்கும் செம்மொழி அந்தஸ்து கொடுத்துட்ருக்காங்க. இனிமேலும் கொடுப்பாங்க. இதில் தமிழ் செம்மொழின்னு கொண்டாடின திமுக செம்மொழி காத்த செம்மல்னு இவங்களுக்கு பேர் வச்சு செம்மொழி பூங்கான்னு ஒன்று வச்சு அதுக்கு எதிரில் இவங்களுக்குன்னு ஒரு சென்டினரி பார்க் ஒன்று வச்சு இந்த பிராண்டிங்க்கு பேர் என்ன சார்? ஃப்ராட் இல்லையா? இந்த பிராண்டிங்க்கு பேர் ஃப்ராடா இல்லையா சார்? சொல்லுங்கள் சார். தெலுங்குக்காரங்க நடத்தினாங்களா? இவ்வளோ பெரிய கொண்டாட்டம் பண்ணினாங்களா? கேரளாக்காரங்க கொண்டாடினாங்களா? இல்லையே. அப்புறம் நீங்கள் எதை மறைக்க, எதை தூக்கி பிடிச்சிங்க? இப்போ இதிலிருந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை அல்லது தாவேக்கா வைக்கக்கூடிய தாவேக்கா செய்வதாக
எதிர்த்தரப்பு வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் வந்து எங்கே ஒப்பிட்டு நீங்கள் எந்த ஒப்பீட்டு அடிப்படையில் பேச வரீங்கன்னு புரியல எனக்கு. இப்போ திமுக காரங்க பொதுவாகவே அவங்க ஒரு மிகப்பெரிய அறிவாளின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, திமுக காரங்களை கூப்பிட்டு கேட்டிங்கன்னா செம்மொழி வாங்கி கொடுத்தது கருணாநிதி தான், கலைஞர் பீரியடில் தான் வாங்கி கொடுத்தாரு, இல்லைன்னா தமிழுக்கு வந்து செம்மொழி அந்தஸ்தே வந்திருக்காதுன்ற மாதிரியான ஒரு பெரிய கட்டமைப்பை அவங்களா சொல்லுவாங்க. அதை ஒத்துக்கிட்டா தான் நீங்கள் அறிவாளி, அதை ஒத்துக்கலைன்னா நீங்கள் அறிவாளி கிடையாது, தற்குறின்னு சொல்லிடுவாங்க. இது வந்து திமுகவுடைய பழக்கம். ஆனால் ஆக்சுவல் ஃபேக்ட் அது கிடையாது. சரி, 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே 200 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செம்மொழி அந்தஸ்து தமிழுக்கு கொடுக்கணும்னு உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. பரிதிமார் கலைஞர்ல இருந்து ஏகப்பட்ட வெளிநாடவர்கள்ல இருந்து வரைக்கும். செம்மொழிங்கிறது இப்போ நமக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சார். இப்ப நீங்க பார்க்கலையா? இப்ப அவங்க வந்து செம்மொழி வந்து அந்தஸ்து வாங்கி கொடுத்தது திமுக தான் அவங்க வந்து தூக்கி பிடிக்கிறத நீங்க பார்க்கலையா? சோசியல் மீடியாக்கள்ல இது நடந்துகிட்டு இருக்கு. மக்களுக்கு உண்மை தெரியணுங்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு இஷ்யூவும் எடுங்களேன். எல்லா இஷ்யூலையும் திமுக பண்ணினது இத்தினூண்டா இருக்கும், ஆனால் இவ்வளோ பெருசாக பேசுவாங்க. இது ஒன்றுமே இருக்காது. சில சமயத்தில் ஜஸ்ட் பிகாஸ் யூ வேர் இன் த ரைட் பிளேஸ் அட் தட் ரைட் டைம் யூ ஹேவ் டு டூ சம்திங்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரிசர்வேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா யூ வேர் இன் த பிளேஸ், நீ தான் கொடுத்துருக்கணும். இப்போ வந்து நான் தாவேக்காவை ரிசர்வேஷன் கொடுத்து தாவேக்கா எப்படி கொடுக்க முடியும்? 60 வருஷமாக தாவேக்காவை ஆட்சியில் இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப இவங்க பேசுறது எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் வந்து ரொம்ப வெயிட்டேஜ் கொடுக்காதீங்க அவங்க பேசுறதுக்கெல்லாம், அவங்களுடைய கருத்துக்கலான்னு சொல்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இதுக்கு நீட்டுக்காக போராட்டங்கள் அந்த இடத்துல ஆரம்பித்து நம்ம வந்து எங்கேயோ மைக்ரேட் ஆகி வந்துட்டோம். நம்ம கேட்ட கேள்வி என்ன இப்போ இங்கே இருக்க மாணவர்கள்லாம் போராட்டம் பண்ணணும்னு சொல்கிறீங்க. இல்லை, போராட்டம் பண்ணணும்னு சொல்லலை, போராட்டத்துக்கு மாணவர்களை தூண்டுகிறீர்கள். பிரச்சனை அது இல்லை சார். நான் வைக்கக்கூடிய இஷ்யூ அது இல்லை. இந்த பதிவின் மேலே இருக்கக்கூடிய அதற்கான பதில் என்னங்கிறதா அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற மாணவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு எதிரான ஒரு மனநிலையில் மாணவர்கள் இருக்கிறதுக்காக மட்டும் மாணவர்களை சிறுமைப்படுத்தாதீர்கள். அவர்கள் எல்லாம் ஏதோ ஊதாரி மாதிரியும், வட இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள்லாம் அறிவார்ந்து ஒரு செயலை செய்கிறாங்க, இங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் பாருங்கள் சினிமா பார்க்குறாங்கன்னு சிறுமைப்படுத்த முயற்சி செய்யாதீர்கள். அதை மீடியாக்காரர்கள் தூக்கி பிடிக்காதீர்கள். திமுக காரங்களுக்கு இதுதான் வேலை. அவங்களுடைய மாமன்னன் படம் வந்திருந்ததுன்னா அதை பார்த்துட்டு வந்தாங்கன்னா ஆக சிறந்த படத்தை பார்க்க சென்று விட்டார்கள் இங்கே இருக்க தமிழகத்து இளைஞர்கள், இனி தமிழகம் விழித்து கொள்ளும்னு பேசக்கூடிய அவர்கள், வார்த்தைகளிலும் மொழிகளிலும் விளையாடக்கூடியவர்கள், அவங்களுடைய நிதர்சனமான செயல் திட்டங்களோ செயல் வடிவங்களோ ஒன்றுமே இருக்காது. வெறும் வார்த்தைங்கிற பெயிண்ட்டை வச்சு பின்னாடி ஒரு கட்டுத்தர கூட இருக்காதுங்க. அது அவ்வளோ மோசமான ஒரு இடத்த தான் அவங்க கட்டமைச்சிருப்பாங்க. ரொம்ப நன்றி ராஜசேகர். இவ்வளோ நேரம் வந்து உங்களுடைய கருத்துக்கள் நேரத்தையும் எங்களுடைய பாருங்க. தேங்க்யூ. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.